ஹலோ ட்ரெஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது தாங்க இருக்கும். ஆனால் வந்து நேற்று போன நாள் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருப்போம். இப்போ வந்து வெளில கிளம்ப போகிறோம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்கா பாயிண்ட் போவோம், அப்புறம் 2-3 வியூ பாயிண்ட் போவோம். நீங்கள் போய் பார்க்கலாம். சரி ட்ரெஸ் வாங்க கிளம்பலாம். ஓட்டத்தில் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கு வந்து டேலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ட்ரெஸ் கிளம்பலாம். ஐயோ சான்ஸே இல்லை. ஆனால் வெயில் அடிக்குது, பயங்கரமாக குளிருதான் ட்ரெஸ். ஆனால் பயங்கரமாக குளிருது. அந்த வியூவை பாருங்கலாம். வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனால் குளிர் செம்ம குளிருது. வா என்ன வியூ. இருங்க பட்டானா காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும் பாருங்க. பாருங்க ட்ரெஸ் வியூவை. ஐயோ மூணாறு தான்ப்பா. ஹண்டர்ஸ் இங்கே ஒரு டீம் மியூசியம் இருக்குது. இதான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வச்ச டீம் மியூசியம். நம்ம ஆனால் அங்கே போகல, நம்ம மேலே தான் போகணும், அங்கே போகல. டீம் மியூசியமே நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் நிற்குது. பொட்டானிக்கல் கார்டனா அட்ரஸ் எங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போது கம்முன்னு இங்கே மூணாறில் வந்து ரூம் எடுத்து வந்துருக்கலாம். தேவையில்லாமல் அங்கே எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வந்துடும் போகணும் திரும்பி. எடுத்தாச்சு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம். இருந்தோம் இப்போ ஆனமுடி பீக்குக்கு போகிறோம். அது மூணாறுலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் வருது. போயிட்டு வரலாம். இப்போ எக்ஸ்ட்ரா 20 கிலோமீட்டர், ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டுற மாரி வரும். அவ்வளோதான் ஹண்ட்ரட்ஸ். நாங்கள் எடுத்து ரூமுக்கு அதுக்கும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எடுத்தாச்சு. ரோடு பயங்கரமாக இருக்குது, பஸ்ஸும் பயங்கரமாக வருது. எலிஃபண்ட் கிலோமீட்டர் வந்து நின்று போகுது, அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. திருப்பிக்கலாம் இருந்தாலும் பயம். ஹண்ட்ரட்ஸ் இந்த மேப் வேறு அப்பப்போ மக்கர் பண்ணுது. டவர் வேறையும் கிடைக்க மாட்டேது ஒழுங்கா, அப்படியே ஸ்டக் ஆகிடுது. என்ன பண்ணுறது, டென்ஷன் ஆகுது. இப்போ எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகக்கூடாது. பார்த்துக்கலாம். இன்னும் 11 கிலோமீட்டர் கட்டுது இது. ஓகே போயிட்டுலாம், முடிச்சிட்டோம்ல, பார்த்துக்கலாம். டென்ஷன் ஆகக்கூடாது. சரி சரிங்க, அப்படியே போகலாம். தெரிஞ்ச அந்த இடம் போயிட்டு எப்படி இருக்க போகுதுன்னு புரியல, பார்ப்போம் போய். ஹண்டர்ஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகிறோம், எப்படி இருக்கும் ஒரு நேரம் தெரில. ஆனால் எனக்கு செம்ம கட்டு ஃபுல் மைண்ட் அப்செட்டில் போயிட்டுருக்கேன் நான். இந்த இது வேற கண்ட்ராவ், எவ்வளோ பைக் ஓட்டினாலும் ஓட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, கிலோமீட்டர் குறையவே மாட்டுது. இன்றைக்கி ரோட்டில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் இன்றைக்கி மொத்தம்? இப்போதைக்கு 378 ஓட்டியிருக்கேன். ஏதோ எனக்கு 500 கிலோமீட்டர் ஓட்டுற மாரி இருக்குது. டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன். நான் பாதி வேஸ்ட்டாக போகிறதே இந்த கோவப்படுறதுனால தான். கோவப்பட்டால் சைக்கோ மாரி நடந்துக்க ஆரம்பிச்சிடறேன். என்ன நடக்குது எங்கள் சுற்றி ஒன்றும் புரிய மாட்டுது. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஷோ அடுப்பாக ட்ரெஸ் தூரம் வந்துமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுறது இல்லையா. இப்போ ஒரு 17 கிலோமீட்டர் வந்திருப்போம், வேஸ்ட். பரவாயில்ல விடுங்க. என்ன
பார்த்துக்கலாம். இப்போ வேறு எங்கே போகலான்னு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு மூணாறு போக போகிறோம். மூணாரை போயிட்டு மேப்க்கு இப்போ எதுவும் கிடையாது. அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு எங்கே போகிறோமோ அதான் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டு எங்கே போனால் நல்லாயிருக்குன்னு கேட்டு அங்கே போக போகிறேன். சொல்கிறோம் போயிட்டு வருவோம், அவ்வளோதான் பண்ண முடியும். எனக்கு இப்போ வேறு எங்கேயுமே இப்போ மைண்ட் எனக்கு சுத்தமாக வெளியே மைண்ட் இல்லை. சரி இவ்வளோ செலவு பண்ணிட்டு வீடு எடுக்க மீன் எடுத்துகிட்ருக்கேன். போயிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அவங்கள்ட்ட கேட்கலாம் அங்கே இருக்கவங்க லோக்கல்ஸ் எது நல்லா இருக்கும்ன்ட்டு அதை போயிட்டு வந்துக்கலாம். சரி வேஸ்ட் அண்ட் ட்ரிப் இவ்வளோ தூரம் வந்து பெட்ரோல் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அங்கே ரூம் வேறு அங்கே எடுத்து வச்சுட்டோம். எனக்கு அது வேறு பயங்கர டென்ஷன் ஆகுது. கிலோ டென்ஷன் ஆகுது. எனக்கு ஏன்டா ஓப்பனாக சொல்லணும் ஏன்டா வந்தோன்னு இருக்கு இப்போ எனக்கு. போல வேறு என்ன பண்ணி சொல்லிக்கிறது. அட்ரஸ் இப்போ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மூணாருக்கு ஒரு 8 or 7 something கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. போகலாம் போயிட்டு வந்தோம். இங்கே ஒரு பார்க் இருக்குது, எனக்கு காமிக்கிறேன். அந்த பார்க்கு தான் பெருவக்குளம் நேஷ்னல் பார்க். ஆனால் ப்ரோ கேட்டால் இங்கே வேணாங்கிறாரு. வேணாம் ப்ரோ வேறு எங்கேயும் போக பண்ணிக்கலான்றாரு. இன்றைக்கி நாங்கள் வந்ததே கொஞ்சம் ஹிட் அண்ட் பிளேஸ்லாம் எடுத்து போடலாம் தான் பண்ணுறாங்க. அதுவும் வரல. பைக்கில் வர்றது எதுக்கு, நம்ம ஹிட் அண்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு நினச்சதெல்லாம் போய் பார்க்குறது தான் வர்றது. வந்து எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிட்டானுங்க, அலோவ் பண்ண வச்சுருக்காங்க. மூணாலாம் போட்டு எங்களை ஒரு வழி பண்ணுது. அப்போ நீங்கள் இப்போ கீழே போகலாம். கீழே போயிட்டு அங்கே யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிவிட்டு அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போக வேண்டியது, அவ்வளோதான். எந்த பிளானும் கிடையாது. அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி போகிறேன். அவர் சொல்கிற இடத்துக்கு போக வேண்டியதான். சரி என்கிட்ட சரி கீழே மூணாறு போய்ட்டு கண்டெக்ட் பண்ணுறேன். அது போய்ட்டு அங்கே ஒரு பெரிய பாலம் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. சரி ஓகே. இதில் போயிட்டு இதில் இப்படி போங்க, அப்படி பாலம் வருது. ஓகே. பின்பக்கம் வந்து இப்படி வந்து எஸ்ஸோட மேலே போகும். மேலேயா எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? நேராக போயிடுறாங்க. பாலம் வரும். பாலத்தில் வந்து கீழே இப்படியே ரெட்டில் வாங்க ஏறி ஒரு ரைட்டு. எவ்வளோ கிலோமீட்டர் அங்கே வரும்? எவ்வளோ கிலோமீட்டர் வரும்ண்ணா? கிலோமீட்டர் எவ்வளோ வரும்? கிலோமீட்டர் டாப் ஸ்டேஷன் வந்து ஒரு 30 கிலோமீட்டர். 30. சரி எவ்வளோ தெரியல. சரி தேங்க்யூ அங்கு. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். மூணாரில் மட்டும் அவ்வளோ மீது இல்லை அது வேற ப்ரோ. ஹண்டர்ஸ் இப்போ கேட்டோம் ஒருத்தர்கிட்ட, அவர் ஒரு பேஸ் நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹண்டர்ஸ் கேமரா சுத்தமாக சார்ஜ் இருந்துச்சு, அதை கண்டினியூ பண்ண முடியல. அவர் சொன்னார் ஒரு டாப் ஸ்டேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னார், அது போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே குண்டலா டேம் இருந்துச்சு பாருங்கள். அந்த டேம் தான் அது, தண்ணி எதுவும் இல்லை. அங்கே இருக்கேன். ஹண்டர்ஸ் ஒன்று சொல்கிறேன், மூணார் வர மாரினா ஒரு பிளேஸை மட்டும் டிசைட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சிங்கிள் ரோடு ஓகேவா, இதில் 2 பேரும் வந்து போகணும். சிங்கிள் ரோடு கூட்டம், அவ்வளோ கூட்டம். கார்லலாம் வந்துடாதீங்க, வர மாதிரி சொல்லிட்டேன். வந்தீங்கன்னா காரில் வந்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு போனால் மினிமம் 2-3 மணி நேரம் நிற்கணும் கார்லேயே, ஓகேவா. அந்தளவுக்கு டிராஃபிக் ஆகும். பைக்கில் வந்தீங்கன்னா கூட அப்போ பூந்துக்கு இப்போ இந்த மாதிரி வந்துடலாம். இப்போ கீழே மூணார்லேருந்து இங்கே வரத்துக்கு வெறும் 30 கிலோமீட்டர் தான். 30 கிலோமீட்டர் வரதுக்கு எனக்கு மினிமம் இப்போ 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அவ்வளோ இதாகும். அதேமாதிரி வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ஒரு பிளேஸ் டிசைட் பண்ணி அது மட்டும் போகிற மாதிரி வாங்க. இப்போ இங்கே டேம் முடிச்சுட்டு டாப் ஸ்டேஷன் போயிடுவேன். டாப் ஸ்டேஷன் முடிஞ்சு எக்கோ பாயிண்ட் போவோம். பார்த்துட்டு சொல்கிறேன். இதுதான் அட்ரஸ் அந்த டேமு. ஒன்றும் இல்லை, தண்ணியில் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடு காமிக்கிற மாதிரி தான் எப்போதும். அவ்வளோ தண்ணியெல்லாம் இருக்கும்போது சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அட்ரஸ் இங்கே வந்து வண்டியில் ஓட்டுறதுலாம். இன்றைக்கெலாம் ஒரு செகண்ட் எனக்கு ஏன்டா வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவு ஆயிடுச்சிங்க, ரொம்ப கஷ்டம். பார்த்துக்கலாம். இப்போ அந்த டாப் ஸ்டேஷன் போயிட்டு முடிஞ்சால் இப்போ எக்கோ பாயிண்ட் போவோம் ஈவினிங்கு. இது போயிட்டு வந்துட்டேன்னா டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சு, ஓகேவா. இதுக்கப்புறம் டாப் ஸ்டேஷன் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது, இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது. அது போகணும். அது போயிட்டு முடிச்சுட்டு டைம் கீழே போயிட்டேன்னா ஒரு 4 மணிக்குள்ளே கீழே போயிட்டேன்னா முடிஞ்சால் நான் இதுக்கு போகிறேன், எக்கோ பாயிண்ட் போகிறேன்.
பிக்கப் பாயிண்ட் அதுக்கப்புறம் போகிறோம். இல்லை நாளைக்கு வந்து கொழுக்குமலை பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வாங்க அதை பார்க்கலான்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஹண்டர்ஸ் இப்போ வந்து டாப் ஸ்டேஷன் மேலே வந்துவிட்டோம். இப்போ தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்தீங்க டாப் ஸ்டேஷன் வண்டி அங்கேயே விட்டு நீங்கள் நடந்தால் போகிற மாதிரி இருக்கும். வண்டி கொஞ்சம் தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. அது பைக்காக இருக்கும் அவ்வளோ தூரம் வந்துச்சு. எல்லாம் முன்னே நின்றோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே நின்றோம் கார்லாம். ஹண்டர்ஸ் இங்கேயே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஃபுட்டு, கிளாத்ஸு, அது வேணும்னா இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க. ரேட்டு கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இங்கே இருக்குது. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு அதை வாங்கிட்டு போனோம். ஹண்டர்ஸ் இங்கே என்ட்ரி சார்ஜே வந்து 20 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. 2 பேர்னாலும் எங்களுக்கு 40 ஆச்சு. இங்கே வியூ கிட்ட வந்துட்டேன். இன்னும் அந்த மேலே போய் காமிக்கிறேன். ஹண்டர்ஸ் இதுதான் வந்து டாப் ஸ்டேஷன் மூணாரோடது. இந்த வியூ தான். இதுக்கு தான் இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஃபாகாக நல்லா இருந்திருக்கும். ஹண்டர்ஸ் இப்போ டாப் ஸ்டேஷன் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கீழே எக்கோ பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். பேட்ரி ஃபுல் ட்ரை ஹண்டர்ஸ். நான் என்ன பண்ணுறது, 2 பேட்டரி எடுத்துகிட்டு வந்தேன். ஃபுல்லாக வந்தால் சுத்தமாக சரியாயிடுச்சு. ஹண்டர்ஸ் இப்போது எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது என்ட்ரி ஃபீஸில் அது கிடையாது, ஃப்ரீ தான். அங்கே டாப் ஸ்டேஷன் மட்டும் தான் என்ட்ரி ஃபீ வாங்கினாங்க. அது 20 ருபீஸ் வாங்கினாங்க, அவ்வளோதான். எக்கோ ஸ்டேஷன் வந்துட்டேன். எக்கோ பாயிண்ட் வந்துட்டேன். உங்களுக்கு போயிட்டு அங்கே கத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது கரெக்டாக வருமா தெரியல, ஃபோனில் பார்க்கலாம். சரி ஹண்டர்ஸ் இதுதான். விடுங்க அங்கே போய் காமிங்க. ஹண்டர்ஸ் இதுதான் ஹண்டர்ஸ் எக்கோ பாயிண்ட்டு. இப்போ கத்திர அப்படி கேட்கும் பாருங்க. எக்கோ பாயிண்ட் கத்தினா அப்படியே எக்கோ கேட்கும் பயங்கரமாக. நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. கற்றுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. ஹண்டர்ஸ் கிளம்பியாச்சு எக்கோ பாயிண்ட்லேருந்து. நல்லா இருந்துச்சு ஹண்டர்ஸ் கத்திட்டு இருக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் கத்திட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. மைண்ட் ஃப்ரீ ஆகிடுச்சு கத்துனதில். சரி கிளம்பலாம். இப்போ எங்கே வச்சுட்டு மூணார் போயிட்டு கொஞ்சம் சாக்லேட் அதுவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி ஹண்டர்ஸ் ஏன் நான் மோட்டரை கண்டினியூ பண்ணலன்னா பேட்டரி டெட்டு, 2மே காலி. நான் ரூமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சார்ஜ் கூட போடல, அப்படியே கிளம்பிட்டேன். சரி போக நினச்சி பார்த்தேன், சுத்தமாக பேட்ரி போயிடுச்சு. ட்ரெஸ் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. பேட்ரி வேறு மாற்றணும். சரி அதான் பிளேஸுக்கு மட்டும் போயிட்டு இருக்கேன். இப்போ கீழே வாங்க போவான், என்னென்ன வாங்குறேன்ட்டு கீழே போயிட்டு காமிக்கிறேன் ட்ரெஸ். சரி கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.